முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சரலில் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன். ஏன் முருகன் அப்போ கூப்பிட்டுருக்கோம்னா, காதல் காரகன் முருகன், காதலின் அதிபதி முருகன், காதலின் பிரபஞ்சத்தின் கலியுக நாயகன் முருகன். காதல் சம்பந்தமான ஒரு டாபிக் முக்கியமாக நம்ம பேச போகிறோம். 2026 எந்த ராசி மற்றும் எந்த லக்னக்கார அன்பர்களுக்கு காதல் கைகூட போகுது, இந்த காதல் யார் யாரெல்லாம் இந்த ராசிக்காரவங்க பண்ணலாம், எக்காரணத்தை கொண்டு இந்த ராசிக்காரவங்க காதலிச்சிடவே கூடாது அப்படின்ற டாப்பிக்கையும், யாருக்கு கைகூட போகுதுன்ற டாப்பிக்கையும், எஸ்பெஷலி யார் திருமணம் வரைக்கும் போய் நல்ல காரியங்கள்லாம் பெருசாக நடக்க போகுதுன்ற விஷயத்தை பற்றி ஆக மொத்தத்தில் இன்னைக்கு பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான மனசு சம்பந்தமானது. அதோடு சேர்த்து அஸ்ட்ராலஜி ஓரியன்டாகவும் இந்த ராசிக்காரர்கள் சேர்ந்தால் இது பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யார் ராசி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசி மற்றும் மேச லக்னக்கார அன்பர்கள். இந்த மேஷம் அப்படின்ற போதே அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் சென்சிட்டிவ் பர்சன். காதலுக்காக இயங்கக்கூடிய ஒரு நபர். காதல்னாலே அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, காதலிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இந்த மேச ராசி மற்றும் மேச லக்னக்கார அன்பர்கள் எப்போவுமே ஏங்குவாங்க காதலுக்காக. காதலுக்காக உயிரை கூட ஒருத்தையும் கொடுப்பான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? அவங்க பூராமே மேசராசி மற்றும் மேச லக்னக்கார அன்பர்கள். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க காதலிக்கிற பொண்ணையும் சரி, காதலிக்கிற பையனையும் சரி, எக்காரணத்துலேயும் கைவிடவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இந்த ராசி மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் காதலிச்சிடவே கூடாது. அப்படி யாருங்க அந்த ராசி அப்படின்னா, மேசம்ன்றது முருக பகவானுடைய வீடு, செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம், வால்கனோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் கிரகம் புதனோட சேரலாம், சூரியனோட சேரலாம், சுக்கிரனோட சேரலாம். ஆனால் சேரவே கூடாத 2 ராசிகள் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் அவங்க மேலே தான் ஈர்ப்பு வரும். ஆனால் அவர்கள்ட்ட காதலை மனசை பறி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை போடுறதுக்கு சமம். கண்டிப்பாக அது பிரேக்கப்பில் தான் போய் முடியும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த ராசியை, இந்த லக்னக்கார அன்பர்களை கரம் பிடிக்கவே கூடாது. அப்படின்னா யாருன்னா, இந்த ராசி மற்றும் லக்னத்துக்கு நேரடி எதிரி பகை கிரகம் என்று அழைக்கக்கூடிய மகர ராசி மற்றும் கும்பராசி, சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் இவங்க 2 பேருமே. சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகம் மாதிரி, சனி பகவான் குளிர்ச்சியான கிரகம், இருள் கிரகம். இவங்க 2 பேரும் சேரும்போது இவர் ரொம்ப சென்சியராக, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார். வரக்கூடிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏமாற்றக்கூடிய பொண்ணாக இருக்கும். இல்லை பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணாக இருக்கும். இந்த பையன் அஃபைர்ஸ் வச்சுருப்பேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். தயவு செய்து மேசராசி மற்றும் மேச லக்னக்கார அன்பர்கள் எந்த சூழ்நிலையிலையும் சனி பகவான் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி மற்றும் கும்பராசிக்காரர்கள், கும்ப லக்னக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. சரி, 2026 எனக்கு எப்படி இருக்க போகுது காதல்? ஆஸ் யூஸ்வல் நான் சொன்னது தான். ரொம்ப பேசி பேசி நேரடியாக மனசை பறி கொடுத்து பல வருடங்களாக நல்ல பெண் ஆண் கிடைக்காம தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருடம் டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உறுதியான முறையில் காதலில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயம் உறுதியாக கிடைக்கும். ரைட். 2வது நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானோடது. இந்த சுக்கிர பகவான்னா யாருன்னா, தேவகுரு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. தேவகுருனா பிரகஸ்பதி குரு பகவான். சுக்கராச்சாரியர் அசுரகுல தலைவன் சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியர். இந்த சுக்கராச்சாரியர் இந்த ராசி மற்றும் லக்னத்திற்கு 2026ஆம் ஆண்டு திருமணம், காதல் எவ்வாறாக இருக்க போகிறது, ஏன் ராசிக்கு யார் செட் ஆவாங்கன்றதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ரிஷபம் மற்றும் ரிஷப ராசிக்கார அன்பர்கள் காதலிக்கிறவங்கள்ட்ட மனசை மட்டும் இல்லை, உடம்பையும் பறிகொடுக்கக்கூடிய அளவுக்கு பழகக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டவங்க ரிஷபராசி ரிஷப லக்னக்கார அன்பர்கள். பெண்மணிகள் லிப்ஸ்டிக்கை கூட 10,000 ரூபாய்க்கு வாங்க தயங்கவே மாட்டீங்க. நல்ல ஆடை ஆபரண சொத்து, பேங்க் பேலன்ஸ், அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்த தகுதி. எப்போவுமே பார்த்தோம்னா நம்ம லவ் பண்ணுற பொண்ணு ஒரு அழகாக இருக்கணும், ரசனையோடு இருக்கணும், நம்ம கேட்குற விஷயங்கள் அதை வாங்கி கொடுக்கணும். எப்போவுமே எதிர்பார்ப்புகள்லேயே இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவங்க காதலில். இப்போ ஒரு ரிஷபராசி ஒரு ரிஷப லக்னக்கார ஒரு பெண் இருக்கா, அழகா இருப்பா, ஐஸ்வர்யத்தோட இருப்பா, மங்களகரமாக இருப்பா, நீட்டாக இருப்பா,
பெர்ஃப்யூமோட இருப்பா. இந்த பெண் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும் எதிர்பாலினம் இவங்கள விட 4 மடங்கு பெருசா இருக்கணும்னு நினைக்கப்படுவாங்க. அப்ப எங்க என்ன நடக்குது? காசு பணம் சொத்து பேங்க் பேலன்ஸ்ல குறை வராது. ஆனா லவ் பண்ற பையன் இந்த ராசி இந்த லக்னத்தை தவிர நீங்க தாராளமா யாரை வேணாலும் பண்ணிக்கலாம். அது யாரு? உங்களுடைய கேரக்டருக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி உங்களுடைய அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த ராசி மற்றும் லக்னத்தை பண்ணிடவே கூடாது. அசுராச்சாரியர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கராச்சாரியர்னு பேரு. இவரை மார்வல்னு எடுத்துக்கிடுவோம். மார்வல் இந்த பக்கம் டிசின்னு எடுத்துக்கிடுவோம். இவங்க 2 பேருக்கும் என்னைக்குமே ஆகவே ஆகாது. அப்ப யாருங்க சொல்றீங்க? யாரை வேணாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, எந்த நட்சத்திரத்தை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, லக்னத்தை கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரச்சனை வராது. எஸ்பெஷலி தேவகுருவை பண்ணிடவே கூடாது. யாருங்க தேவகுரு? தனுசு ராசி மற்றும் மீன ராசி தேவகுரு. நீங்க அசுர குருத்துல பிறந்தவங்க, பந்தாவா இருக்குன்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தனுசு ராசியாகவும் அல்லது மீன ராசியாகவும் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு கூட 1000 தடவை யோசிப்பான். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அங்கே வரும். நீங்கள் எதிர்பார்க்குற செலவுகளை அவன் பண்ண மாட்டான். அன்பா பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அவன் பேச மாட்டான். ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, லவ்வில் கேரிங் எக்ஸ்பெக்டேஷன், இதை எனக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த இடத்துக்கு என்னை கூட்டு போகணும், போக மாட்டேன், சாமியாராக திரிவான். கடைசி உங்கள் லைஃப் என்ன ஆகும்? இவனை ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோன்னு சொல்லி டிவோர்ஸ் ஆயிடும். அப்போ அழகு ஆடை திறமை அந்தஸ்து கௌரவம் அழகு கொண்ட நீங்கள் அறிவு ஞானம் மற்றும் ஆன்மீகம் செலவை எப்படி சுருக்கலாம், எப்படி இருக்கிறத வச்சு வாழலாம்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற நீங்கள் இந்த கேட்டகரி குரு என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசி மீன ராசியை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நரகம். ஸோ இந்த 2026 காதல் உங்களுக்கு 2026 இல்லை, எப்போவுமே காதலில் மிக பெருசாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி மற்றும் லக்னம்னா ரிஷப ராசி தான். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 80 மார்க் நம்ம ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா புதன். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்கார அன்பர்கள். இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்கார அன்பர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமான முறையில் செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக செயல்படுத்தக்கூடிய இடத்துல பிரெயின் அதிகமாக வேலை செய்யும், வாய் அதிகமாக வேலை செய்யாது. எதிர்பாராத விதமாக காதலில் விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தனுசு ராசி மற்றும் மீன ராசி மற்றும் மிதன ராசி மற்றும் கன்னி ராசி இந்த 4 ராசிகளில் யார் பிறந்திருந்தாலும் முதல் காதல் தோல்வியே. அப்போ மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்கள் புதனன் பெருமாளுடைய ஆதிக்கம் கொண்டனால அவர்களுக்கு முதல் காதல் என்றுமே தோல்வியை சந்திக்கும். இந்த மிதுன ராசிக்கார அன்பர்கள் 2025 நல்ல காலம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால பெற்றவர்கள் சம்மதத்தினுடைய திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு 2026 வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2026 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர் அன்பர்கள் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் எக்காரணத்தை கொண்டும் இந்த ராசி மற்றும் இந்த லக்னக்கார அன்பர்களை திருமணம் செய்திடவே கூடாது. அப்படின்னா யாருங்க? நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க, முதல்ல காதலில் ராசி நட்சத்திரம் பார்த்தே பழகக்கூடாது. பட் வேத முறைகளில் இந்த கேரக்டர் கொண்ட இந்த ராசி, இந்த லக்னம் இந்த கேரக்டர் கொண்ட இந்த ராசி, இவங்க 2 பேரும் சேரும்போது என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேருக்குள்ள மனப்பொருத்தம், உடல் ரீதியான பொருத்தம், இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே நம்ம போகிறோம். அது குடும்ப வாழ்க்கைக்குள்ள பெரிய சிக்கல் ஏற்படுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்கார அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் பாதகாதிபதி என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் மீன ராசியை எந்த சூழ்நிலையிலையும் நீங்க டெஃபினட்டா 200% திருமணத்தில் ஈடுபடக்கூடாது, காதலிக்க கூடாது, விவாகம் செய்யக்கூடாது, கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அவ்வாறாக நீங்கள் செய்தால் என்ன நடக்கும்? ஏண்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம், ஏண்டா இந்த வாழ்க்கையை நம்ம நடத்தணும்,
எதனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணமே நம்ம பண்ணாமல் கூட இருந்துருக்கலாமேன்ற மாதிரியான சன்னியாசி வாழ்க்கையை நேரிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சன்னியாசி ஜாதகத்தை நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அவங்க பூராமே காதலில் தோல்வி அடைஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னா அது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்கார அன்பர்கள் தான். ஸோ இந்த வருஷம் 100 மார்க் காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் 100 மார்க் வந்து நினைச்ச காரியம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி உறுதி. அடுத்தபடியாக கடகராசி மற்றும் கடக லக்னக்கார அன்பர்கள். இந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்கார அன்பர்கள் மல்டிபிள் லவ் இருக்கும். அதை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த பொண்ணை லவ் பண்ணணும்டா, அந்த பையனை லவ் பண்ணணும்டா, இவன் எனக்கு மாதிரி என் கேரக்டர் மாதிரியே இருக்கான்டா இப்படின்னு மல்டிபிள். இன்னைக்கு காலைல ஒரு பேச்சு இருக்கும், நாளைக்கு இந்த பொண்ணு சரியாக வராது, இந்த பொண்ணு லவ் பண்ணலான் இருக்கேன், இந்த பையனை லவ் பண்ணலான் இருக்கேன். ஏன் நண்டு ஒரு இடத்துல போகாது, இப்படி போனால் அப்படி போகும், அங்கிட்டு போனால் இங்கிட்டு வரும். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணால் லைஃப்பில் டிசிஷன் எடுக்கும் பொழுது சரியான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு எடுக்கணும். உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி பொண்ணாக இருக்கணும். உங்களை ஏமாற்ற முடியாத பையனாக இருக்கணும். அன்பை மட்டும் நேசிக்கிற பையனாக இருக்கணும். நான் இந்த ஒரு 5 வருஷம் எடுத்து வச்சுருந்த டேட்டாவில் கடகராசி மற்றும் கடக லக்னக்கார அன்பர்கள் தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகி ஒரு பையன்கிட்ட பழகி கோ வித் த ஃப்ளோவில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்து தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டி குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போய் அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி முதல் தாரம் நிலைக்கவில்லை காதலில். அப்போ என்னைக்குமே கடகராசி மற்றும் கடக லக்னக்கார அன்பர்கள் மேக்சிமம் காதலிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? சந்திர பகவான், இந்த சந்திர பகவான் சூரியன்ற பிளானட்டை சுற்றி வருவதற்கு 28 நாள் ஆகும். தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அஸ்ட்ரோமேனியாவை பற்றி பேசுகிறேன். அப்போ அந்த சந்திரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். 25 நாள் 28 நாள் 30 நாள் 1.5 வருஷம் இப்படி மாறிக்கிட்டே இருப்பார். மனசு அறிவு ஆற்றல் ஒரு இடத்துல நிற்காது. எஸ்பெஷலி திருமணம் பண்ணுவதற்கான நிலை வரும்போது மாட்டிக்கொள்வீர்கள். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்கள் ஜாதகத்தில் காதலிக்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும் காதலிங்க, இல்லைன்னா வேணாம். பெற்றவர்கள் சம்மதத்துடன் பெற்றவர்கள் பார்த்து வைக்கக்கூடிய வரனை அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. ஸோ 2026 காதல் கைகூடுமா கூடாதா? எப்பா நீ சரியாக இருக்கேன்னா உனக்கு கைகூடும்பா. பொண்ணை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, பையனை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. காசு பணத்தை எதிர்பார்க்காத, மனசை எதிர்பாரு, உள்ளத்தை எதிர்பாரு. முன்னேற்றத்திற்கான பாதையை நினச்சி மற்றவன் வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழப்பார். அப்போ நான் எப்போவுமே காதல்லையும் 2026 நடக்க போகிற இந்த விஷயத்துக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுப்பேன்னா 40 தான் தருவேன். ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி 40 தான் கொடுக்குறோம்னா இந்த ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பது கிடையாது காதலி. ரைட். அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்கள். சிங்கம் ஜெயலலிதா அம்மா, தனிக்காட்டு ராஜா. அவ்வளோ சீக்கிரம்லாம் காதலெல்லாம் விட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் யாரையெல்லாம் காதலிச்சிடலாம் மாட்டோம். என் வேல்யூ தெரியுமாடா உனக்கு, நீ எல்லாம் என்கிட்ட பழகிறக்கூடிய ஆளாடா. பட்டும் படாமல் இருப்பவர்கள். நான் எப்படி சிங்கம் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அவனும் சிங்கம் மாதிரி இருந்தால் மட்டும்தான், ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஏதோ ஒரு வாய்ப்பு பாப்பா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போன்ற அளவுக்கு லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர். காதல் விஷயத்தில் பெரும்பாலும் இவங்க விழுகிறது கிடையாது. அப்படி அதை மீறி அவங்க விழுந்தாங்கன்னா சாகுற வர காதலிச்ச பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கரம் பிடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் தாண்டி சிங்கம் எப்படி எல்லா இடத்தையும் போய் கர்ஜித்து என் கோட்டையை நான் தான் பில் பண்ணுவேன்னு சொல்லுதோ, தனிக்காட்டு ராஜா மாதிரி இருக்கோ, எல்லா ராசிக்காரர்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அந்த ராசிக்கு உண்டு. ஆனால் பெரும்பளவில் திருமண வாழ்க்கை சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார அன்பர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையறது இல்லை. நான் உங்களுக்கு பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு, ஏன்னா ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான்ற திமிருன்னு இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும், எதுனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு கெத்து இருக்கும். இதனாலேயே லவ் பண்ணுற பார்ட்னர் என்ன பண்ணுறேன், விட்டுட்டு போயிடுறேன்.
அவனை துரத்த வேண்டியது. இவன் சொல்றது அங்கே புரியறது இல்லை, அவன் சொல்றது காதலையே வாங்குறது கிடையாது. அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே ஒரு பியூர் லவ், நேர்மையாக இருக்கக்கூடியவன், ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்காங்க இந்த ராசி லக்னத்துலன்னா, என்னோட ரிசர்ச்சில் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் கரெக்டாக இருக்காங்க அவங்க லைஃப்பில். 2026 நான் என்னங்க செய்வேன், காதலில் 100% கைகூட இடத்தக்கூடியில் இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் 2ஆம் தரம் மேசத்துக்கு அப்புறம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்களுக்கு டெஃபினட்டாக காதல் 100% பெற்றவங்க சம்மதத்தோட கை கொடுக்கும். சரி, யாருங்க நான் எந்த சூழ்நிலையும் நான் திருமணம் பண்ணிடவே கூடாது, நான் எப்போவுமே காதலிச்சிடவே கூடாது, இந்த கேட்டகரிக்குள்ள நான் போயிடவே கூடாது, தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிடுவேன், என் கேரக்டர் எப்படி இருக்கு, நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், என் முண்டாட்டியை பாருங்க மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க, நான் கேட்குற பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேறாங்க, நான் ஒன்று சொன்னால் போய் பேசுகிறாங்க, என் கண்ணு முன்னாடியே வீட்டை ஏமாற்றி இன்னொரு பொண்ணை பழகிட்டு இருக்காங்க, என்னால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய கிரகம் லைஃப் பார்ட்னரை எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கேரக்டருக்கு தயவு செஞ்சு சூரியனுடைய பையன் சனி பகவான் மகர ராசி மற்றும் கும்பராசி லக்னக்காரர்களை எந்த சூழ்நிலையிலையும், சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது, ஆனால் சூரியனுடைய பையன் தான் சனி, இவங்க 2 பேரும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்திக்காமல் இருக்கிறது காதலில் ரொம்ப 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 நல்லது. இதை மீறி லைஃப்பை நீங்கள் அமைச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பார்த்தது நிறைய சூசைட் கேசஸ், ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டான், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு என்னை இழுத்து விட்டுட்டான், நடுத்தெருவுக்கு நான் வந்துட்டேன்னு சொன்ன இந்த ரிசர்ச்சில் இந்த ராசிக்காரவங்களை கல்யாணம் பண்ணதோட விளைவு நான் சொன்ன அந்த மகரம் மற்றும் கும்பம் உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டிரும். ஸோ 2026 காதலுக்கு 90 மார்க் உங்களுக்கு டெஃபினட்டாக பெற்றவர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசிகள் 2ஆம் ராசியை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்கள் தாராளமான முறையில் வெற்றி உண்டாகும். ரைட், அதுக்கப்புறம் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்கார அன்பர்கள். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னதையே சொல்லுவேன், டெய்லி மெசேஜ் அனுப்பணும், தேவையில்லாத விஷயத்தை பூரா நீ தேவையில்லாதன்னு சொல்லாத, என்கிட்ட நீ ஷேர் பண்ணு, அதுக்கப்புறம் தேவையா தேவையில்லையான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்கார அன்பர்கள், காலைல எந்திரிச்சோன்னே ஒரு குட் மார்னிங், நைட்டு எந்திரிச்சோன்னே ஒரு குட் நைட், இது என் லைஃப் கிடையாது. ஒரு ப்ராப்பர் பாண்டிங் எனக்கு இருக்கணும். நீ ப்ராப்பராக என்னோட லைஃப்பில் நீ இதெல்லாம் செய்ய போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணு, இதெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப்குள்ளே அவங்க போவாங்க. ரொம்ப தெளிவான பர்சனும் கூட. எப்போவுமே கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொண்ட ஜாதகம். பெரும்பாலும் இந்த ராசி மற்றும் லக்னக்கார அன்பர்கள் காதலை தோக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? பார்க்கும்போதே மனசை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றான், 2வது அப்ரோச் பண்ணும்போது ஃபேமிலி, கேரக்டர், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு தான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறேன். அப்போ இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்கார அன்பர்கள் காதலில் எப்போவுமே தோக்கிறது இல்லைங்க. எப்போவுமே அவங்க ஒரு ரிசர்ச்லேயே இருக்காங்கங்க, தன்னையே ரிசர்ச் பண்ணிக்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நான் கரெக்டாக இருக்கேன், நான் ₹1 கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி ₹1 நீ என்கிட்ட கொடுத்துடணும், உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்னா எனக்கு நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த ராசி மற்றும் இந்த லக்னக்காரர்களை திருமணம் செஞ்சிடவே கூடாது. அப்படி செய்தால் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் காதலே வாங்க மாட்டேன், அடிச்சு வீட்டை விட்டு நீ வெளியே துரத்தி விட்டுட்டியான், என் பொண்டாட்டி இன்னொரு கொடுத்த அஃபையரில் இருக்கு, இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தவறான முறைகளில் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் கேரக்டருக்கும் செட் ஆகாத ஒரு பார்ட்டி யாருன்னா தேவகுரு என்று அழைக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் மீன ராசி. குரு, தேவகுரு பிரகஸ்பதி கொண்ட எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், குரு பகவான் ராசியை, தனுசு ராசி மற்றும் மீன ராசியை எந்த சூழ்நிலையும் நீங்கள் காதலிக்க கூடாது. சரி, 2026 எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
200% 2026ன்னு கிடையாது, எப்போவுமே காதலில் டீசெண்டான ஒரு சக்ஸஸை மறைமுகமாக பண்ணி பெற்றவங்க சம்மதத்தோடு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா யார் வாயிலையும் விழுகாமல் நான் கன்னிராசியை தான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக கன்னிராசிக்கு 85 மார்க் இந்த 2026 காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.